வத்தல் எல்லாம் வாங்குவேன். ஏன்னா நான் வந்து பை ஒன் கெட் ஒன். இது இங்கே பாருங்க, நான் அப்பளம் வாங்கிட்டு வந்திருக்கேன். 3 பாக்கெட் அப்பளம் வாங்கி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஹோல்சேல் கடையில் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. இன்றைக்கி காலையில் தோசை தாங்க. தோசைக்கு வந்து சாம்பார் இருந்தது, நேற்று வச்ச சாம்பாரும் தேங்காய் சட்னியும் அரைச்சாச்சு. அதனால் காலையில் தோசையும் தேங்காய் சட்னியும் சாம்பாரும் தான். மத்தியானத்துக்கு வந்து சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. நான் வந்து காலையிலேயே வந்து புளி ஊற வச்சுட்டேன். புளி சாதம் செய்யலாம், முட்டை தொக்கு செய்யலாம் அப்படின்ட்டு முட்டையை வேக வச்சுட்டேங்க. திடீர்னு பார்த்தா சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டனால நான் அந்த வந்து புளியை மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு வேக வச்ச முட்டையை வந்து நம்ம வந்து சிக்கனோட சேர்த்துலான்றதுக்காக அதை வேக வச்சிட்ருக்கேன். இந்த சைடு ரைஸ் கொதிக்குது. இன்றைக்கி வந்து நான் வந்து மார்க்கெட் போயிட்டு வந்த பிறகு நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மதியானம் சிக்கன் கிரேவியோட சாதம் அடித்தாச்சு. நான் வந்து புளி சாதம் செய்யாமல் விட்டுட்டேன். புளியை எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோம். நான் வந்து மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறது என்னென்னா, நான் வந்து மார்க்கெட் போயிருந்தேன். நான் ஹோல்சேல் கடையில் தாங்க வந்து வத்தல் எல்லாம் வாங்குவேன். ஏன்னா நான் வந்து மேலே போய் வெயிலில் போய் நம்ம வந்து வத்தல்லாம் புழிஞ்சு எடுத்து அந்தளவுக்கு செய்கிறதுக்கெலாம் நேரமும் இருக்காது. அது பெரிய வேலை, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நான் இந்த மாதிரி தான் ஹோல்சேல் கடையில் போய் வாங்கிப்பேன். நீங்கள் கடையில் போய் ஒரு வத்தல் பாக்கெட்டோ ஏதோ வாங்கினீங்கன்னா 10 ரூபா சொல்லுவாங்க. அது நமக்கு கொஞ்சோண்டு தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஹோல்சேல் கடையில் போய் நீங்கள் வந்து மார்க்கெட் போயிட்டு அங்கே நீங்கள் ஹோல்சேல் கடையில் வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். 1/4 கிலோ வத்தலே வந்து 20 ரூபா தான் இருக்கும். நான் வாங்கிட்டு வந்தது உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பல பேருக்கு நம்ம வந்து ஒரு ஐடியா கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் ஏரியாவில் இருக்கிற மார்க்கெட்டில் போயிட்டு ஹோல்சேல் கடையில் நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கிங்க. நான் வந்து டிமார்ட் போனேன். டிமார்ட்டில் நான் எதுவும் வாங்கலைங்க, ஏன்னா எனக்கு எல்லா ஜாமாவும் இருக்குது. அதனால் நான் வாங்கலை. நான் வந்து இந்த பாருங்கள், இந்த லிக்யூட் வாங்கினேன். பை ஒன் கெட் ஒன். இது கிஃபி. இது வந்து நம்ம விம் லிக்யூட் எப்படி வாங்குறோம் அதே மாதிரி தான் இருக்கும். நான் ஏன் இந்த மாதிரி நான் வந்து பை ஒன் கெட் ஒன் வாங்கிக்கிறேன்னா, எனக்கு வந்து கிச்சன் கவுண்டர் டாப் ஸ்டவ் எல்லாமே நான் இதில் தான் துடைக்கிறேன். இதில் வந்து நான் வந்து வினிகர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து என்னோடய சேனலில் போட்டிருப்பேன். நான் வந்து கிச்சன் கிளீனராக யூஸ் பண்ணுறது இந்த விம் லிக்யூடோட வினிகர் சேர்த்துட்டு தாங்க. மற்றபடி வேறு எதுவும் நான் வந்து வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஸ்டவ்வுக்கு கீழே சவுத்தில் நம்மளுடைய டைல்ஸ்லலாம் வந்து இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இருக்காது. அதனால நான் இந்த மாதிரி தான் வாங்கிக்கிறது. ஏன்னா நம்ம வந்து சின்ன ஒரு விம் லிக்யூட் போய் நம்ம கடையில் போய் வாங்கினா அது ரேட்டே ஜாஸ்தி. நம்ம அது பாட்டிலில் ஊற்றிட்டு நான் அதோட வினிகர் சேர்த்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அது வந்து பட்ஜெட்டில் கரெக்டாக வராது. நமக்கு அது ரேட்டு ஜாஸ்தி வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பை ஒன் கெட் ஒன் வாங்கியிருக்கனால எனக்கு ரொம்ப இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 6 மாதத்துக்கு மேலே எனக்கு கூட வருங்க எனக்கு. ஏன்னா நான் வந்து பாட்டிலில் வந்து லிக்விட் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதனால் நான் இதை மட்டும் தான் டிமார்க்கெட்டில் வாங்கினேன், வேறு எதுவும் வாங்கலை. இந்த ஹேண்ட் வாஷும் எனக்கு அங்கே தான் ரேட்டு கம்மி. இங்கே கடையில் வாங்கினா சின்னோண்டு ஒரு பாட்டில் தாங்க இருக்கும். அது போய் 80 ரூபா 85 ரூபா சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இதோட ரேட்டு வந்து 201 ரூபா. ஆனால் இதை வந்து நமக்கு வந்து 109 ரூபாய்க்கு தராங்க. நான் இது மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் டிமார்ட்லேருந்து. அதே மாதிரி லைசாலும் வாங்கினேன். ஆனால் நான் வந்து லிக்யூடும் ஹேண்ட் வாஷும் அங்கே எனக்கு வந்து அது வந்து பட்ஜெட்டில் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் அங்கே போய் அதை மட்டும் தான் வாங்கியிருக்கேன். இது டேரனுக்காக தேய்ச்சி குளிக்கிறதுக்காக. டேரன் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். நமக்கு வந்து இது வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம கடையில் போய் வாங்குவோம் பாருங்கள், மளிகை கடையிலாம் அதெல்லாம் வந்து உடம்புல கீரும். இது வந்து சாஃப்டாகவே இருக்கும். டேரனுக்கு முக்கியமாக இது தேவை, இல்லைனா ஒழுங்காக தேய்ச்சி குளிக்க மாட்டான்றதுக்காக நான் இந்த மாதிரி போகும்போதெல்லாம் வரும்போது வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். இது 30 ரூபா தான், 29 ரூபாங்க. நான் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ஒரு 4-5 வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். கரெக்டாக நம்ம தீரும்போது திருப்பி வாங்கிட்டு வந்துப்பேன். இது மட்டும் தான் நான் வந்து டிமார்ட்டில் வாங்கினது. இது வத்தல் வாங்கியிருக்கேன் பாருங்க. நான் இன்னைக்கு போனது ஹோல்சேல் கடையில் தான் வாங்கினேன். இங்கே பாருங்க, நான் வந்து முறுக்கு வத்தல் தம்பி சுமார் முறுக்கு வத்தல் வந்து 25 ரூபாய் இந்த பாக்கெட்டு. இது 2 வாங்கியிருக்கேன். சோயாபீன்ஸ் இது 1/4 கிலோ. சோயா மில் மேக்கர் இவங்களுக்கு 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க இதை செய்யுங்கன்னு. எங்க அம்மா எப்ப வாங்கினாலும் அது வீணாக்காம விடவே மாட்டாங்க.
இது ஒரு பெரிய பாக்கெட்டா வாங்கிட்டு வந்துருவாங்க. வாங்கி வச்சு அதை செய்யவே மாட்டாங்க. அது அப்போதைக்கு இப்படியே வச்சுப்பாங்க. அது 1/4 கிலோ 30 ரூபான்னு வாங்கினாங்க. இது வந்து டேரன் அப்பாவுக்கு பிடிக்கும் கொத்தரங்காய் வத்தல், அதனால இது வந்து 20 ரூபாய். இது 120 ரூபாய். அப்புறமேட்டு அப்பளம். அப்புறம் இங்கே பாருங்க, நம்ம இதெல்லாம் போய் கடையில் போய் வாங்கணும். சின்னோண்டு பாக்கெட் வச்சுட்டு 10 ரூபாய் 5 ரூபாய்க்கு இத்தனோண்டு பாக்கெட் தருவாங்க. இது 20 ரூபாய் தாங்க. இது 100 வந்து 20 ரூபாய். அதே மாதிரி அந்த கொத்தரங்காய் வத்தலும் 120 ரூபாய். இது வந்து வெங்காய வத்தல். இது வந்து 1/4 கிலோ 20 ரூபாங்க. இது வத்தல் இல்ல, வத்தல் தான். இந்த நம்ம போட்டு நடக்கு திடீர்னு வந்து போய் கசக்கு வைக்கலாம். வத்த குழம்பு வைக்கிறது சுண்ட வத்தல். அது வந்து கசக்க தான் செய்யும். சுண்ட வத்தல். இது வந்து கலர் இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க, அதனால இதுவும் வாங்கினேன். இதுவும் 20 ரூபாய் தான். பார்க்கும்போது வெண்டைக்காய். இதுவும் 1/4 கிலோ 20 ரூபாய் தான். நீங்க கடையில வாங்கியிருப்பீங்க, மளிகை கடையில போய் பாருங்களேன். இது சின்னோண்டு பாக்கெட் வச்சுட்டு 10 ரூபாய் நம்ம இத்தனோண்டு தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஹோல்சேல் கடையில வாங்கும்போது நமக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லானது. இப்போ பாருங்க, நான் 1/4 கிலோ போய் 20 ரூபாய் தான் வாங்கியிருக்கேன். இதுவும் 20 ரூபாய் தாங்க. அப்புறமேட்டு இது வந்து வெண்டைக்காய். இது வந்து இவங்களுக்கு வந்து சிக்கன் ஃப்ரை பண்றதுக்காக நான் அது வாங்கினேன். இது மட்டும் 35 ரூபாய் சொன்னாங்க 1/4 கிலோ. இது வந்து ஜவ்வரிசி வத்தல். இது ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. ஆமாம். அப்புறம் புளி வந்து 1/2 கிலோ 80 ரூபான்னு சொன்னாங்கங்க. நான் வந்து 1 கிலோ புளி வாங்கியிருக்கேன். இது ரேஷ்மாக்கும் டேனுக்கும் ரொம்ப ஃபேவரட்டானது. இது எப்போ அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னா நம்ம வீட்டில் வந்து நல்ல எண்ணெயில் நம்ம வந்து பொரிச்சு கொடுக்கும்போது வயிற்றுக்கு ஒன்றும் செய்யாது. அதனால நான் மிளகாய்த்தூளும் உப்பு மட்டும் சேர்த்துட்டு கொடுப்பேங்க. இவங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து 1/4 கிலோ 20 ரூபாங்க. இங்கே பாருங்க, நான் அப்பளம் வாங்கிட்டு வந்திருக்கேன். 3 பாக்கெட் அப்பளம் வாங்கிட்டு வந்திருக்கேன். கடையில் போய் வாங்கினா ஒரு பாக்கெட்டை வச்சுட்டு சின்னோண்டு தாங்க இருக்கும். 30 ரூபா சொல்றாங்க. இது 35 ரூபா. ஒரு கட்டு அப்பளமே 35 ரூபா தான். இவங்களுக்கு வந்து சாம்பார் இருந்தால் அதுக்கு அப்பளம் கண்டிப்பாக வேணும். அதனால நான் வந்து 3 கட்டாக வாங்கிட்டு வந்து வச்சுட்டேங்க. அவ்வளோதாங்க. நான் பிரித்து பார்த்தேன் எவ்வளோ அப்பளம் இருக்கு, எப்படி மொத்தமாக இருக்கான்னு பார்த்தேன். ரொம்ப நல்லாவே இருக்கு அப்பளம். நம்ம கடையில் போய் வாங்கணுன்னாலே ரேட்டு ஜாஸ்தி சொல்கிறாங்கங்க. ஆனால் சின்ன அப்பளமாக இருக்கும், அதுவே வந்து 30 ரூபா. இந்த மாதிரி நம்ம கடையில் போய் வாங்கும்போது இது வந்து நிறைய பேர் செஞ்சுட்டு வந்து அந்த கடையில் கொண்டு வந்து கொடுக்குறது. இதோட ரேட்டு பாருங்கள், 56 ரூபா போட்டிருக்கு. 200 கிராம் அப்பளம். இது 56 ரூபா போட்டிருக்கு. ஆனால் நான் 35 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன் ஹோல்சேல் கடைனால. உங்கள் ஏரியாலையும் இந்த மாதிரி மார்க்கெட் இருந்துச்சுன்னா, மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஹோல்சேல் கடை இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே கண்டிப்பாக நமக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. என்னைக்காவது வந்து நம்ம வந்து எந்த குழம்பு, புளிக்குழம்பு, சாம்பார், இதுக்கெல்லாம் இந்த வத்தல் வறுத்துட்டு சாப்பிட்டாலே ரொம்ப இஷ்டமாக இருக்கும். தக்காளி சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாமே வந்து தீந்துருச்சு. சரி, இதை வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கும் ஐடியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஹோல்சேல் கடையில் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.